வழக்கம் போல நம்ம மார்க்கெட் இன்னைக்கு வாரத்தோட லாஸ்ட் நாள் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதை பத்தி பார்ப்போம். விப்ரோவோட பைபேக் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட். ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் காலையில் ஃபுல்லாக கிராஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். தங்கமயில் ஸ்டாக்கோட பிரைஸ் லாஸ்ட் ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 37% அதிகமாகிருக்கு. ஆனால் இன்னைக்கு நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே செக்டரில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கம்பெனி சூப்பரான ஒரு வாய்ப்பில் வந்து இருக்கு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் ஒரு சில ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் பார்ப்போம். இன்னும் ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதோட ஆவரேஜ் PE ரேஷியோக்கு கீழே தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா வந்து பார்த்துடலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் தெரியும். அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் போது வாங்கணும், அதிகமாகும் போது விற்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து யாருமே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் தான் கரெக்டான லோ ப்ரைஸில் வரும்போது வாங்குவாங்க, அதிகமாக போகும்போது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, லோ ப்ரைஸாக இருக்கும் போது அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இல்லைனா நமக்கு அது தெரியாமையே இருக்கும். அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் லோவில் இருந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் எல்லா நியூஸ்லேயும் வரும். அந்த கம்பெனியை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்குவோம். அதாவது ஹை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போய் வாங்குவோம். நம்ம வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கீழே போகும். இதுதான் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அப்போ நான் போய் அந்த ஸ்டாக்கை போய் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாங்கி மாட்டிக்குவாங்க. அதனால இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண வேணாம். என்னதான் சூப்பரான ஒரு கம்பெனி இருந்தாலும் லோ ப்ரைஸ் வந்தால் மட்டும் நம்ம வந்து வாங்கணும். அதிகமான வேல்யூஷன் போயிடுச்சு, இல்லைனா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப ஹை போயிடுச்சு அப்படின்னா நம்ம அமைதியாக வெயிட் பண்ணுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே போகாது. ஸ்டாக்கும் அப்படிதாங்க, எங்கேயுமே போகாதுங்க. 2-3 வருஷம் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகிட்டு போகுது. ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, திடீர்னு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வரும். மறுபடியும் மார்க்கெட்டு கிராஷ் அப்படின்னு 30-40% கீழே வந்துடும். அதுக்கு அடுத்தது ஒரு வருஷம் லோ, இல்லைனா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லோ ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய பார்க்கணும். இப்போ ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் லோவில் தான் வந்து இருக்குது. ஐடி செக்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 வருஷம் லோ ப்ரைஸில் தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வரும். அதனால இதுக்கப்புறம் ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து சேஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போல்லாம் கம்மியாக இருக்கோ அப்போ மட்டும் அதில் நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணிக்கலாம். என்ன நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வாங்க நினச்ச ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ நம்ம யோசிப்போம், ஒருவேளை வாங்கியிருக்கலாமோ, இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். அப்போல்லாம் நம்ம வந்து பெருசாக வந்து திங்க் பண்ண வேணாம். கீழே இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாவே போதும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்துச்சு ஓப்பன் ஆகும் போதெல்லாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் வந்து போயிட்டாங்க. க்ளோஸ் ஆகும் போது கிட்டத்தட்ட 49 புள்ளி நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 23,366 புள்ளி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எம்ஓ ஸ்மால் 250 வந்து பார்த்தீங்கன்னா 0.12% நெகட்டிவ். பேங்க் பீஸ் 0.32% பாசிட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் 0.04% நெகட்டிவ். சில்வர் பீஸ் 1.21% நெகட்டிவ். கோல்டு பீஸ் 0.56% நெகட்டிவ். ஆட்டோ பீஸ் 0.01% நெகட்டிவ். ஐடி பீஸ் 0.95% நெகட்டிவ். மிட் 150 பீஸ் 0.23% நெகட்டிவ். மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸும் காலையில் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. ஆனால் போக போக அப்படியே நெகட்டிவாக ஆகிட்டாங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் அதானி என்டர்பிரைசஸ் வந்து இருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அதானி போர்ட்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்காங்க, ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க. அதேமாதிரி டாப் 5 லூசர்ஸில் விப்ரோ இருக்காங்க, ஹிண்டால்கோ, ட்ரெண்ட், டிசிஎஸ், கோல்ட் இண்டியா வந்து இருக்காங்க. பார்ப்போங்க, இந்த வார கடைசி வந்தால் இப்போது வெள்ளிக்கிழமை ஆனாவே போது எஃப்ஐ வந்து நிறைய வித்துட்டு போயிடுறாங்க. அவங்க சந்தோஷமாக போயிடுறாங்க. நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எப்பயுமே விப்ரோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பைபேக்குக்கான ரெக்கார்ட் டேட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 6%க்கு மேலே டவுனாக இருந்தது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபா பக்கத்தில் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது 198 ரூபாயில் வந்து க்ளோஸ் ஆனது. கிட்டத்தட்ட 3% நெகட்டிவாக தான் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்ககிட்ட இருந்த ஷேர் வந்து நிறைய விற்றுருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நெகட்டிவில் இருக்குது. பார்க்கலாங்க, அந்த விப்ரோ வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ வந்துருக்கு அப்படின்னு. யாருக்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து பார்த்தோன்னா 250 ரூபாய்க்கு வந்து எடுத்திருப்பாங்க. மீதி ஷேர் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு அந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருக்குது அப்படின்னு. அடுத்தது தங்கமயில் ஜுவல்லரி லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 37% பாசிட்டிவாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. அதுவும் லாஸ்ட் 5 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4% நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனி போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமே இருந்தது. இப்போ அதோட இம்பாக்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிஸ்னஸில் தான் இருக்காங்க. தங்கமயில் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், பிளாட்டினம்,
டைமண்ட் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் வாங்கிக்கிட்டு தாங்க இருப்போம். என்ன தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து தங்கத்தை 100 வருஷம் கழிச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்ம தங்கம் வாங்குறது அப்படின்னு நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். அதை நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியாக தான் வந்து பார்க்குறோம். ஒரு சேஃப்டியான ஒரு அசட்டாக தான் தங்கத்தை வந்து பார்க்குறோம். அதனால் தங்கம் தொடர்ந்து நம்ம வாங்கிட்டே தான் இருக்கோம். இந்த கம்பெனி சடனாக இன்க்ரீஸ் ஆனது காரணம் என்னென்னா, இப்போ இவங்க வந்து ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்க மே மாதம். அந்த ரிசல்ட்டு கொடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் அதோட இம்பாக்டாக இப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப்பு 16,634 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து 47 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 17 இருக்குது. புக் வேல்யூ 456. டிவிடெண்ட் ஈல்டு 0.34%. ROCE வந்து பார்த்தீங்கன்னா 25%, ROE 28%, ROIC 26%, OPM 6.80% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 2192 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.73 வந்து இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2க்கு கீழே தான் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.64 வந்துருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 11.8 இருக்காங்க. இவங்களோட CAGR நம்ம எடுத்து பார்த்தா கூட சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 21%, ப்ராஃபிட் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 42% வந்து இருக்குது. இவங்களோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth பாருங்கள் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 48%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 48% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சூப்பரான ரிட்டர்ன். இதுவே 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட வருஷம் 100%ங்க. அப்படியே ஒவ்வொரு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்தது இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த குவார்ட்டரில் சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 2026 இவங்களோட சேல்ஸ் வந்து பாருங்கள் 2839 கோடி. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 143 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டரில் வெறும் 105 கோடி தான் நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் அதாவது மார்ச் 2025 31 கோடி தான் நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி, குவார்ட்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த செப்டம்பர் 2024 மட்டும்தான் நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 17 கோடி லாஸில் வந்து காமிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லா குவார்ட்டரும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 63 வரைக்கும் போயிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2021 மட்டும் கிட்டத்தட்ட 20 பி ரேஷியோக்கு கீழே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லோ பி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 30, 28 அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 20லேருந்து 30 வரைக்கும் தான் இருக்குது. கரெக்டாக இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பாருங்கள் இந்த லாஸ்ட்டு ஒரு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 32 வரைக்கும் வந்திருக்கு. இதோட ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது 38 வந்து இருக்குது. 38க்கு கீழே வந்துட்டு இப்போ சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த பி ரேஷியோவில் இருந்து ஒரு ட்ரிக்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பி ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே எப்போல்லாம் அந்த கம்பெனியோட ஸ்டாக் பி ரேஷியோ வருதோ அப்போல்லாம் அது வந்து நம்ம ஒரு ஆப்ஷன்ட்டே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அதோட ஹை பி ரேஷியோ போகும்போது அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு ஆப்ஷன்ட்டே நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் மட்டும் டெம்பரரியாக கீழே வருது, அதே மாதிரி ஸ்டாக்கோட பி ரேஷியோ டெம்பரரியாக கீழே வருது அப்படின்னா அதை வந்து ஒரு வாய்ப்பாக தான் நம்ம வந்து பார்க்கலாம். கரெக்டாக இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே போயிட்டு அப்படியே கொஞ்சமாக வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகுதா இல்லை லாஸ்ட் ஒரு மாதத்தில் அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் மறுபடியும் கீழே வருதான்னு. மறுபடியும் இந்த கம்பெனி பி ரேஷியோ ஒரு 30க்கு கீழெலாம் வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆப்ஷன்ட்டே வந்து இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இதே செக்டரில் இருக்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லர்ஸ், இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிட்டர்ன் வந்து கொடுத்தாங்க. இவங்களும் அதே ஜுவல்லரி பிஸ்னஸில் தான் இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால ஏகப்பட்ட ரிட்டர்ன் கொடுத்தது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே போனவங்க தான் கிட்டத்தட்ட 780 ரூபா என்னமோ பக்கத்தில் இருந்துட்டு அப்படியே கீழே வந்தால் தான் இப்போ 370 ரூபா பக்கத்தில் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 340 வரைக்கும்லாம் போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்காங்க. சூப்பராக போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஏதோ எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ நியூஸ் வந்துச்சு, ஒரு வதந்தி வந்துச்சு, ஃபுல்லாக கீழே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் கீழே போணுச்சு. அதனால இவங்க வந்து கீழே போயிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 52 வீக் லோ பக்கத்தில் வந்து இருக்காங்க. மார்க்கெட் கேப் 38,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 27 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ வந்து பார்க்கும்போது 17 வந்து இருக்குது. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 61 ரூபாயில் வந்துருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 0.41%, ROC 20%, ROE 24%, ROIC 24%, OPM 6.9% வந்திருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 261, பிஜி ரேஷியோ 0.63 இருக்காங்க. இந்த கம்பெனி பி ரேஷியோ 2க்கு கீழே தான் வந்திருக்கு. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது 0.97 இருக்குது. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 6 வந்து இருக்காங்க. இவங்களோட CAGR நம்ம எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 33%, ப்ராஃபிட் growth பார்க்கும்போது 195% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாக லாஸ்ட் 5 வருஷத்தில் 35%, அதாவது 5 வருஷத்துக்கு மட்டும் இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் பார்த்தீங்கன்னா 35% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுவே லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 35% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஆனால் சேல்ஸ் growthம் ப்ராஃபிட் growthம் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% வந்து இருக்குது.
இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்சம் 120 பிஇ ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த 22, 23 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி 2023 கம்மியான பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 20 பக்கத்தில் தான் இருக்குது. இதோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 பக்கத்தில் வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு ரொம்ப கீழே தான் இருக்குது. அதனால் இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இன்னமும் கீழே ஒரு 20 போணுச்சுன்னா சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். முன்ன சொன்ன மாதிரி கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்களோட ப்ராஃபிட்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் தான் டெம்பரரி கீழே வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ ரொம்ப கீழே இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். அடுத்தது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டரில் தான் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பேசிட்டு தான் வந்து இருக்கோம். ஃபைனான்ஸ் செக்டர் அப்படின்றது கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்க போது. நம்ம கடைசி வரைக்கும் கடன் வாங்கிட்டு தான் இருக்க போகிறோம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாய்ப்பில் தான் இருக்குது. அதனால தான் இப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து இப்போ பேசுகிறோம். கரண்ட் ப்ரைஸ் 1506 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1832 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போதைக்கு 1500 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் 1,28,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பெரிஷ் 24 இருக்குது. இண்டஸ்ட்ரி பெரிஷ் வந்து பார்க்கும்போது 20 வந்து இருக்குது. புக் வேல்யூ 357, டிவிடெண்ட் ஈல்டு 0.13%, ROCE 9.70%, ROE 19.3%, ROIC 9.70%, OPM 68% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1048, பிஜி ரேஷியோ 0.97 வந்திருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 6.93. இவங்க ஃபைனான்ஸ், அதனால டெப்ட் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.23 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் குரோத் 22%, ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 25% வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் நல்ல ஒரு சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் குரோத்தில் தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் பார்த்தா கூட சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் குரோத் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், லாஸ்ட் 10 வருஷத்தில் 22%, சூப்பரான ஒரு ரிட்டர்னு வருஷம் 22% அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்க்கும்போது நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. 2% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் முன்ன சொன்ன மாதிரி சேல்ஸ் கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்து எதுவுமே அடி வாங்கலை. கம்பெனி ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% இருக்குது. அதிகபட்சம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் வரைக்கும் கீழே போயிருக்கு. மேபி இங்கேருந்து 1300 போனால் கூட ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அடுத்து இந்த கம்பெனி பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்சம் இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 37 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. கம்மியாக போகிறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 அந்த மாதிரி வந்து போயிருக்கு. இப்போதைக்கு கம்மியான பி ரேஷியோ பக்கத்தில் தான் வந்து இருக்குது. அதனால் இது நம்ம ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். மேபி முன்ன சொன்ன மாதிரி இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 1300 போணுச்சுன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன்ட்டியாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பி ரேஷியோவில் வந்து இருக்குது. அடுத்தது டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி பிஸ்னஸில் இருக்காங்க. டாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக இவங்களோட ப்ராடக்ட் நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்றாவது வச்சிருப்போம். அது வந்து பென்னாக இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், ஸ்கேலு, எரேசர், பெயிண்டிங் பண்ணுற ப்ரஷ்ஷாக இருக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு நம்ம வீட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. ஸ்டேஷனரி பிஸ்னஸில் நல்ல குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 2095 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 60% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப் 12,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. 52 வீக் ஹை அப்படிங்கிறது 2770. அதே மாதிரி இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2096 தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 52 வீக்கில் பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 55, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 27. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ விட இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ அதிகமாகவே இருக்குது. புக் வேல்யூ 201, டிவிடெண்ட் ஈல்டு 0.15%, ROC 24%, ROE 20%, ROIC 21%, OPM 17% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 978 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.12 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 1.63 வந்து இருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 10.5 வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட சிஏஜிஆர் நம்ம வந்து பார்க்கும்போது லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் குரோத் 42%, ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 84% வந்து இருக்குது. இன்னமும் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகி 3 வருஷம் கூட முடியல. ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 13% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% வந்து இருக்குது. இந்த கம்பெனிக்கு வந்து பாருங்கள் அதிகமான சேல்ஸ் குரோத்தோ ப்ராஃபிட் குரோத்தோ அடி வாங்கலை. ப்ராஃபிட் குரோத் மட்டும் கொஞ்சம் வந்து இப்போதைக்கு குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் மட்டும் கீழே இருக்குது. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2020 இவங்களோட சேல்ஸ் 654 கோடியும், நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் வெறும் 38 கோடி தான். அதுக்கப்புறம் அந்த கொரோனா வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 மட்டும் நெகட்டிவ் ரிட்டர்ன், அதாவது 6 கோடி ரூபாய் லாஸில் வந்து ரன் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு மார்ச் 2026 கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் 240 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த குவார்ட்டர், அதாவது ஜூன் குவார்ட்டர்லையும் இவங்க அதிகமான ரிட்டர்ன் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகிட்டாங்க. அதனால் இவங்களோட சேல்ஸும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த குவார்ட்டரில் இவங்க அதிகமான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தா கூட ப்ரமோட்டர்கிட்ட 70% மேலே ஷேர் ஹோல்டிங் இருக்குது. எஃபைட் வந்து பாருங்கள் 7.62%, டிஐட்ட 19.14%, ரீட்டைல் பீப்புள்கிட்ட வெறும் 2.86% தான் இருக்குது. அதாவது ரீட்டைல் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்காங்க. பார்ப்போங்க
இந்த கம்பெனி வந்து ரொம்ப சூப்பரான கம்பெனி. அதனால தான் வெறும் 3% உள்ளேயே நம்ம ரீட்டைல் பீப்புள் இருக்காங்க. மற்றபடி எஃப்ஐடி வந்து அதிகமாக வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தோன்னா அதோட ஹை வந்து லோ நோக்கி போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம், இன்னும் அது போய்கிட்டே இருக்கட்டும். இன்னும் இந்த அளவுக்கு கீழே போகுதா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போதைக்கு 52 வீக் லோ பக்கத்தில் தான் வந்து இருக்குது. பார்க்கலாம். இப்போ கூட இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கீழே போனால் கூட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பார்ப்போங்க. நம்ம மார்க்கெட் இந்த வாரமும் வழக்கம் போல் அதே நெகட்டிவ் தான். அடுத்த வாரம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.